Taste the Daily. அதிமுகவினர் திமுக கட்சிக்கு போனால் அடையாளம் காண்பதற்காகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பச்சை குத்தி விட்டார் எனவும் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்காக தான் புரட்சித் தலைவர் அதிமுகவை தொடங்கினார் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். திருவண்ணாமலையில் அண்ணா சிலை பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சில பேர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிறைய பேருக்கு பச்சை குத்தி விட்டாரு. இப்பதான் தெரியுது எதுக்கு பச்சை குத்துறாருன்னு. இப்பதான் நாம் புரிஞ்சுக்க முடியுது. தனக்கு பின்னாலும் இந்த இயக்கத்திலே இருக்க வேண்டும் என்ற அடையாளத்தை காட்டிட்டு போனாரு. இன்றைக்கு யார் தீய சக்தி என்று சொன்னாங்களோ அவளிடத்துல போய் சில பேர் அடைக்கலம் புகுந்திருக்கிறாங்க. உண்மைதானே? பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த காலத்திலே இதை யோசனை பண்ணியிருக்காரு. அப்படி பச்சை குத்துனா கூட அதையும் மீறி தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்குதான் அண்ணா திமுக கட்சியை துவக்கினார். அப்படி அண்ணா திமுகவில் இருந்து அடையாளத்தை பெற்று திமுகவில் போய் பலமா செழிப்பா இருக்கிறார். இருக்கட்டும், வாழ்த்துக்கள். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்தாலும் வாழ்க அப்படிங்கிற நோக்கமுடைய கட்சி அண்ணா திமுக கட்சி. இது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி. இதை புரட்சித் தலைவர் அம்மா கட்டி காத்த கட்சி. யாரையும் பழி வாங்குற நோக்கம் அண்ணா திமுக கிடையாது. அப்படி பழி வாங்குற நோக்கம் இருந்தா நான் 4 ஆண்டு முதலமைச்சர் இருந்திருந்தேன். 4 ஆண்டு நான் முதலமைச்சர் இருக்கும் போது பல மந்திரிகள் இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டு ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. சரியான முறையில் அந்த வழக்கெல்லாம் நடந்திருந்தா இன்னைக்கு பல பேர் இங்க மந்திரியா இருந்திருக்க மாட்டாங்க. வேற ஒரு இடத்துல பாதுகாப்பா இருந்திருப்பாங்க. அது நீங்களே முடிவு பண்ணி